ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமானவரே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திருநாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம் பகுதி, அது எசேக்கியேல் 34வது அதிகாரம் 24வது வசனம் முதல் 27வது வசனம் முடிய. எசேக்கியேல் 34 முதல் 27. கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன், என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாயிருப்பார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். நான் அவர்களை என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும். பூமி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். பிரியமானவர்களே, இந்த இடத்திலே கர்த்தர் அந்த காலத்தில் இருந்த இஸ்ரவேல் மக்களுக்கும் அதைத் தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து கிட்டி சேருகிற அனைவருக்கும் இந்த வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். இது ஒரு மகிமையான வாக்குறுதி, புதிய உடன்படிக்கை, சமாதானத்தின் உடன்படிக்கை. இதன் மூலமாக கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை செய்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இது உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் எதிர்காலத்திற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே கருத்தாய் கவனமாய் செவி கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக, ஆண்டவராகிய தேவன், அவரை நாம் தேட வேண்டும், அவருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களிலே வளர வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அந்த புதிய உடன்படிக்கையை அவர் ஸ்தாபித்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையில் அதை ஸ்தாபித்திருக்கிறார். அவர் இந்த பூமிக்கு வந்தவுடனேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது முதல் வருகையிலே மிகவும் அருமையாக குறிப்பிட்டார். மத்தேயு 6:33 முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டார். நாம் காணக்கூடாத அதரிசனமான ஜீவனுள்ள தேவனை நாம் அண்டிக் கொள்வதற்கு கிறிஸ்து இயேசு நமக்கு ஒரு வழியாக, வாசலாக இருக்கிறார். அவர் மூலமாக நாம் அவரோடு கிட்டி சேர்கிறோம். அப்படி கிட்டி சேர்கிற அனுபவத்திலே பல்வேறு நிலைகள் இருக்கிறது. முதல் நிலை, ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடி பிறக்க வேண்டும். பிறக்கும்போது தான் அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே அவன் நுழைய முடியும், பிரவேசிக்க முடியும், பூமியிலேயே. காரணம், இயேசு பூமிக்கு வந்தவுடனே தேவனுடைய ராஜ்யம் பூமிக்கு வந்துவிட்டது. ஆண்டவர் ஒரு இடத்தில் அதை குறிப்பிட்டார். நான் தேவனுடைய விரலினால் அசுத்த ஆவிகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே என்று குறிப்பிட்டார். நம் நடுவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையிலேயே வந்துவிட்டது. நாம் அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவர்களாக வர முடியும், வளர முடியும், வாழ முடியும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், பாடு, உயிர்த்தெழுதலின் மூலமாக அது நமக்கு நித்தியமாக, நிரந்தரமாக சாத்தியமாகிறது. அவர் மேல் விசுவாசம் வைத்து அவர் எனக்காகத்தான் மரித்தார் என்று நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் பரலோகத்தின் தேவனுக்கு உரியவர்களாக மாறுகிறோம், ஒப்புரவாக்கப்படுகிறோம், சமாதானம் பண்ணப்படுகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கிறிஸ்துவை விட்டு தூரமாக, ஜீவனுள்ள தேவனை விட்டு தூரமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். பாவ சோதனைகளுக்குள்ளே சிக்கொண்டு கிடந்தேன். அப்பொழுது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு துயர சம்பவத்தில் என்னுடைய தாயார் 1990வது ஆண்டிலே மரித்து போனார்கள். அப்பொழுது நான் கருத்தாய் ஆண்டவரை தேட ஆரம்பித்தேன்.
ஆண்டவர் என்னுடைய பாவ வாழ்க்கையை கண்டித்து உணர்த்தினார். அவர் பரிசுத்தராக இருக்கிறபடினால் நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்த்துதலை பெற்று கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கத்தை அறிந்து கொண்டேன். அவருடைய இரத்தம் என்னை கழுவும்படிக்கு கேட்டேன். ஆண்டவர் என் வாழ்க்கையை புதுப்பிக்கும்படிக்கு கேட்டேன். அவர் புத்துயிர் கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார். ஒரு பாவ சோதனைகளிலிருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப ஆரம்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே எசேக்கியேல் 34:24-27 அதைத்தான் பார்க்கிறோம். அவர் நம்மோடு அந்த அனுபவத்தின் மூலமாக ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கையை பண்ணுகிறார். நமது எல்லைகளிலிருந்து துஷ்ட மிருகங்களை ஓய பண்ணுகிறது. இது ஓமையாக சொல்லப்படுகிறது. நம்மை வனாந்திரத்திலே கூட குடியிருக்க பண்ணுகிறார். சேஃபாக சுகமாக குடியிருக்க பண்ணுகிறார். சுற்றுப்புற மேடுகளை ஆசீர்வாதமாக்குகிறார். ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுகிறார். நம்மை சுற்றி இருக்கிற மேடுகளை ஆசீர்வாதமாக்குகிறார். ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுகிறார். தேசம் தன்னுடைய பலனை கொடுக்கும்படிக்கு செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒரு ஒரு பாடகர், ஒரு கவிஞர் அழகாக பாடியிருக்க, தரிசு நிலமாக இருந்த என்னை கனிமரங்கள் நிறைந்த ஒரு தோட்டமாக மாற்றினீர் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். கர்த்தருக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை பெற்றுக்கொள்கிறோம். வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறோம். யோவான் 10:10 அவர் அப்படி சொல்லுகிறார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தேன். இந்த எசேக்கியேல் 34:24-27 ஒரு மகிமையான வாக்குறுதிகள் அடங்கின ஒரு பகுதி. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய தேவன் அதை வாக்கு பண்ணியிருக்கிறார், கொடுக்கிறார். அது அவ்வளவு லகுவானது. ஒரு பக்கம் லகுவாக இருந்தாலும் அது தேவனுக்கு முன்பதாக விலையேற பெற்றது. நோ அதர் சப்ஸ்டியூட். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் அதை நமக்கு கிருபையாய் கொடுக்கிறார். நாமும் அதற்காக சில விலைக்கரையங்களை நாம் அவரை தேடுகிறதிலே, அவரை பின்பற்றுகிறதிலே கொடுக்க வேண்டியது வந்தாலும் அது அதை விட மேலான மதிப்பானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அப்போது மறுபிறப்படைதலின் மூலமாக மாத்திரம் நாம் அதை பெற்றுக்கொள்கிறோமா? இல்லை. தொடர்ந்து கர்த்தருக்குள்ளே இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுதல், தேவனுடைய வல்லமையினால் இடைக்கட்டப்படுதல், தேவன் நம்மை வைத்திருக்கிற ஸ்தானங்களை புரிந்து கொண்டு அதில் நிலைவரப்படுதல், தொடர்ந்து தேவ சித்தத்தை நாம் கர்த்தர் வைத்திருக்கிற இடங்களில் அவருடைய ஒத்தாசையோடு சமாதானத்தோடு நிறைவேற கொண்டே இருக்க வேண்டும். சமாதானத்தின் உடன்படிக்கையின் நிறைவேறுதலுக்குள்ளே நாம் பங்கடைய வேண்டும். கர்த்தராகிய தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆவியானவர் உணர்த்துகிறார், என்னைக்கு இந்த கிருபையை பெற்றுக்கொண்டோமோ அந்த கிருபை நம்மை விட்டு ஒரு காலம் நீங்காத கிருபையாக இருந்து கொண்டு இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் கிருபை விலகுவதில்லை, சமாதானத்தின் உடன்படிக்கை நீங்கி போவதில்லை. அது நம்மளை விட்டு ஒரு நாள் நீங்கி போகாது. நாம் அதில் தேவனுடைய கரத்திற்கு உட்பட்டு அவருடைய ஆலோசனையின்படி நடந்து அவருடைய தாசன் மற்றும் அதிபதியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழி நடத்துதலின்படி நடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். எசேக்கியேல் 34:24-27 அதைத்தான் சொல்லுகிறது. ஆமாம், நானே அவர்கள் தேவனாய் இருப்பேன். ஆமாம், என் தாசனாகிய தாவீது அதிபதியாக இருப்பார். தாவீது என்று சொல்லப்படுவது அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை குறிப்பிடுகிறார். காரணம், அவர்தான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமான விடிவெள்ளி நட்சத்திரமும் ஆனவர். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, தேவனை தேடுகிறதிலே, தேவனோடு நடப்பதிலே நாம் எந்த நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறோம்? ஆவியானவர் இந்த நாளில் இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே நம்ம முன்னேறி வர வேண்டும் என்று அவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார், ஊக்குவிக்கிறார்.
தேவ சித்தத்தை சமாதானத்தோடு செய்து அவரோடு நடக்கக்கூடிய அந்த பாக்கியத்திற்குள்ளே வளர உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தருக்குள்ளே நீங்கள் இன்று முதல் மாற்றத்தை பார்ப்பீர்கள். சமாதானம் நம்முடைய எல்லைகளிலே பெருகுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்துகிறார். அடுத்தபடியாக நாம் கர்த்தருடைய வழி நடத்துதலிலே எப்படி இன்னும் பங்கடைவது? சங்கீதம் 32:8 சொல்லுகிறது. பக்தனாகிய தாவீது அழகாக சொல்லுகிறார், கண்ணின் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன், போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். இப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் அவருடைய ஆலோசனைகளை, வழி நடத்துதல்களை, காரிய சித்தியை, அதிசயமான காரிய சித்தியை வைத்திருக்கிறார். அவருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் போதிக்கிறதில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நடத்தி செல்லுகிறதில் நம்மை அர்ப்பணித்திருக்க வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 14வது திருவசனத்திலே வேதம் தெளிவாய் குறிப்பிடுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். பாருங்கள், கிறிஸ்து இயேசு தேவனுடைய முதற் பேரான தேவகுமாரன். நாம் எல்லாரும் அவருடைய இரத்தத்தினால் தேவனுடைய குடும்பத்திலே இணைக்கப்பட்ட சுவிகார புத்திரர்கள். ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு அவரோடு கூட நம்மையும் சுதந்திரவாளிகளாக சேர்த்து வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. இந்த சிலாக்கியங்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அந்த புத்திரன் என்கின்ற அந்த சிலாக்கியத்திலே நாம் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு அர்ப்பணித்திருக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும்போது நாம் கீழ்ப்படிய ஆயத்தமுள்ளவர்களாக இருந்து கொண்டு இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை உற்று நோக்குகிறவராக இருக்கிறார். பாருங்கள், தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழக ஆரம்பித்த பொழுது அவர் சொன்ன ஜெபம் அருமையான ஜெபம், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அதே போல் இயேசுவின் தாயாகிய பரிசுத்த மரியாளும் அதே வார்த்தைகளை சொல்லுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கலாம். இதோ ஆண்டவரனுடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள். இன்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருந்து கிறிஸ்துவிலே வளர நாம் எவ்வளவு வாஞ்சியுள்ளவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். உடன்படிக்கையிலே அவருடைய கோரிக்கைகளுக்கு நாம் எவ்வளவு தூரம் இடம் கொடுத்திருக்கிறோம். அவ்வளோ தூரம் உடன்படிக்கையிலே அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் நம்முடைய வாழ்க்கையிலே ஊழியங்களிலே வெளிப்படும் என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். இன்று கர்த்தருடைய உடன்படிக்கையின் கோரிக்கைகளுக்கு, கட்டளைகளுக்கு, வார்த்தைகளுக்கு, உபதேசங்களுக்கு எவ்வளவு விட்டு கொடுத்துருக்கிறோம் யோசனை பண்ணி பார்ப்போம். தேவன் விரும்புகிற அந்த நிலைக்குள்ளாக நாம் வளரும் பொழுது கர்த்தருடைய அனுக்கிரகம் நம்ம வாழ்க்கையில் பெருகும் என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இது விலையேறப்பெற்றது பிரியமானவர்களே. மீட்கும் பொருளும் விலையேறப்பெற்றது. கர்த்தர் நமக்கு வாக்கருளி இருக்கக்கூடிய இந்த மகிமையான வாக்குறுதிகளும் விலையேறப்பெற்றது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதை கிருபையாய் கொடுக்கிறார், ஏற்ற காலத்திலே கொடுக்கிறார். அதில் ஒருவேளை நமக்கு போராட்டம் வரலாம். ஸ்தோத்திரம். ஏசாயா 50:10 வேதம் சொல்லுகிறது, உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு நடக்கிறதில்லை, வெளிச்சம் இல்லாமல் இருளில் அவன் நடக்கிறானோ அவன் கர்த்தரை நம்பி தேவனை அண்டிக் கொள்ள கடவன். தேவனை அண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் இருளை வெளிச்சமாக மாற்றுவார், கோணலானதை செவையாக்குவார், செம்மையானவனுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும்படிக்கு செய்து விடுவார். ஆகவே நமக்கு வருகிற உபத்திரவங்கள், சோதனைகள், நெருக்கடிகள், கண்ணிகளிலே மனம் சோர்ந்து போகாமல், தளர்ந்து விடாமல் இருப்போம். யாக்கோபின் நிருபத்திலே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற உங்கள் உபத்திரவத்திலே சந்தோஷப்படுங்கள். காரணம் உங்கள் உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும் உண்டாக்கும். இதன் மூலமாக தேவனுடைய ஒத்தாசைகளை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாய் பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சமாதான உடன்படிக்கையை பரிபூர்ணமாக நம்ம எல்லைகளிலே நிறைவேற்றுவார். சுற்றுப்புற மேடுகளை ஆசீர்வாதமாக்குவார். ஆசீர்வாதமான மழை பெய்யும்.
அது மாத்திரமல்ல, தேசத்திலே அவர்கள் சுகமாய் குடியிருக்க பண்ணுவேன். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாதபடிக்கு ஆண்டவர் நம்மை நிலைவரப்படுத்தக்கூடியவராக, சமாதான உடன்படிக்கையை பூமியிலே தானே பரிபூர்ணமாக நிறைவேற்றக்கூடியவராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக, இப்போது இதுக்கு முந்தி நம்ம அநேக காரியங்களை பார்த்தோம். இறுதியாகவும் ஆவியானவர் ஒரு காரியத்தை வலியுறுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 4வது திருவசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வருகின்ற பலன் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய ஆசீர்வாதத்தை தருகிறார். இதன் மூலமாக ஐஸ்வர்யத்தை கட்டளையிடுகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நீதிமொழிகள் 10:22, நீதிமொழிகள் 22:4, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கும் வருகின்ற பலன் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். ஆமாம், இந்த மகிமை எதை குறிக்கிறது என்றால், பூமிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்திருந்த கனம் மகிமை. சங்கீதம் 8 வேதம் பதிவிடுகிறது, அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மனுஷனை அவர் படைத்த பொழுது அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருந்தீர். ஆனால் அவருடைய தவறுதலின் நிமித்தம் அவர்கள் அந்த மகிமை பெரும்பாலான பகுதியை இழந்து போனார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் அதை பெற்று அவருடைய தயவுள்ள சித்தப்படி அந்த அதிபதியானவர், அந்த தாசனானவர் நமக்கு அவைகளை பரிபூர்ணமாக அவர் முன்குறித்தலின்படி நமக்கு கொடுக்கிறார். ஆமாம், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மகிமைன்னு சில பேர் தப்பாக நினச்சிடுறாங்க. தேவனுக்குரிய மகிமை தேவனுக்குரியது. மனுஷனுக்கென்று அவர் படைத்த மனிதனுக்குரிய மகிமையை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக திரும்ப கொடுக்கிறார். தீர்க்க தரிசன புத்தகத்தில் குறிப்பிடப்படுகிறது, அவர்கள் சிறுமைப்படுவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் குன்றி போவதில்லை, அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். கர்த்தர் அதை செய்கிறார். ஸ்தோத்திரம். அதில் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற காரியம் மனத்தாழ்மை. தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுக்கு முன்பதாகவும் மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற காரியத்தில் ஆவியானவர் நம்மளை என்னென்ன காரியங்களில் உணர்த்தி வைக்கிறார் அதுக்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது இந்த மகிமைக்கு அடுத்த காரியங்களிலும் கர்த்தருடைய ஒத்தாசைகளை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தபடியாக ஜீவன். அப்போ இது எது ஜீவனை குறிக்கிறது என்றால், டிவைன் லைஃப், தெய்வீக ஜீவன், ஜோயி ஜீவன். யோவான் 10:10 ஆண்டவர் குறிப்பிட்டார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தேன் என்று குறிப்பிட்டார். இப்போ சமாதான உடன்படிக்கையிலே தேவ திட்டப்படியான ஜீவனை அவர் நமக்கு கொடுக்கிறார். தேவன் சிருஷ்டித்த விதத்திற்குரிய ஜீவன், தெய்வீக ஜீவன், ஆதியிலே மனுக்குலம் தவறவிட்ட ஜீவன் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அது நமக்கு மறுபடியும் பரிபூர்ணமாக படுத்தப்படுகிறது. அதை அவர் பரிபூர்ணப்படுத்துகிறார், ஜீவனை நமக்கு கொடுக்கிறார். ஆமாம், சங்கீதம் 23 நமது தமிழ் வேதாகமத்தில் குறிப்பிடப்படும், அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையிலே நம்மை நடத்துகிறார். அந்த வசனம் கத்தோலிக்க பொது மொழிபெயர்ப்பில் அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு புது உயிர் தருகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். புத்துயிர் தருகிறார், ஜீவனை தருகிறார். இந்த நீதிமொழிகள் 22:4 அதைத்தான் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதல், தாழ்மைக்கு கிடைக்கக்கூடிய பலன், அங்கே ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். இந்த ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஜீவ ஊற்று அவரிடத்தில் இருக்கிறது. அவருடைய வெளிச்சத்திலே நாம் வெளிச்சம் பெறுகிறோம். நமக்கு அவர் அந்த ஜீவனை புத்துயிர் கொடுத்து அதை பரிபூர்ணப்படுத்துகிறார். அதில் புத்துயிர் என்று சொல்லும் பொழுது, உதாரணத்திற்கு
இப்போது குடும்ப வாழ்க்கையை அவர் ஆரம்பித்து வைக்கிறார். மனைவியை கண்டடைகிறவன் கர்த்தரிடத்திலே நன்மையானதை பெற்றுக்கொள்கிறான், தயவையும் பெற்றுக்கொள்கிறான். அவரே அதை ஏற்படுத்துகிறார். அது ஒரு ஜீவன். அதே போல் வேலை, தொழில் போன்ற காரியங்களிலும் அந்த ஜீவனை கொடுக்கிறார், பரிபூர்ணப்படுத்துகிறார். சொத்து சுதந்திரங்களின் மூலமாக அந்த ஜீவனை கொடுக்கிறார், பரிபூர்ணப்படுத்துகிறார். தேவனுடைய ராஜ்யத்திலே அவருடைய திட்டத்திற்குள்ளாக அவைகளை பரிபூர்ணப்படுத்துகிறார். சமாதானத்தை பெருக பண்ணுகிறார், சுகமாக தங்க பண்ணுகிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையில் எந்த பகுதியில் நாம் இந்த விஷயங்களில் குறைவுபட்டு கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் வேதம் பதிவிடுகிறது, தேவன் தாமே உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவர் அதை நிறைவாக்குவாராக என்று சொன்ன முடியாது. கர்த்தர் அதை நிறைவாக்க வேண்டுமென்று விரும்புகிறார். ஜீவனை பரிபூர்ணப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறார். அதில் இருக்கிற போராட்டங்கள், இருளின் போராட்டங்கள், பற்றாக்குறைகள், சஞ்சலங்கள், தவிப்புகள், சோதனைகள், நெருக்கடிகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு வெற்றி கொடுக்க வேண்டுமென்று அவர் விரும்புகிறார். பிரியமானவர்கள், இந்த இடத்துல ஆவியானவர் அதை உணர்த்துகிறார். இன்று மனுக்குலம் இந்த ஜீவனை வெளியே தேடி தான் அது கிடைக்காம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள் அதை வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையின்படி வைத்திருக்கிறார், அவருடைய திருவசனத்தின்படி வைத்திருக்கிறார். அதில் நாம் வளர வேண்டும். ஆவியானவர் அதை எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிறவர்களாக, கர்த்தருடைய ஆலோசனைக்கு இடம் கொடுக்கிறவர்களாக, கீழ்ப்படுகிறவர்களாக, ஆசித்து அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அந்த கிறிஸ்து இயேசுவானவர் அந்த மகிமையின் இரகசியத்தை, அந்த மகிமையின் ஐஸ்வர்யங்களை தனக்குள்ளே வைத்திருந்தார். முதல் வருகையில் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, அவரிடத்தில் ஜெபம் பண்ணினவர்களுக்கு, விண்ணப்பம் பண்ணினவர்களுக்கு அவருடைய சமூகத்திலிருந்து அதை நிறைவாய் கொடுத்தார். பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை கொடுத்தார், பக்கத்தில் இருந்த கள்ளனுக்கு கொடுத்தார், பரிசுத்த ஆவியின் நிறைவை கொடுத்தார், வரங்களை கொடுத்தார், வளங்களை கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையிலே அவர்களை தேவனுடைய ராஜ்யத்தின் விருத்திக்கென்று பயன்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது தேவனுடைய கரத்திற்குள்ளே உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். கர்த்தர் இந்த புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருந்து அவர் இந்த உடன்படிக்கையை நம்முடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்துவார். அதில் நம்மை பக்குவப்படுத்துவார், தகுதிப்படுத்துவார். அதில் நாம் தேவநாம மகிமைக்காக அவருடைய ராஜ்யத்தின் திட்டத்தில் பங்கடையும்படிக்கு செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த சமாதானத்தின் உடன்படிக்கையை குறித்து இந்த நாளில் கேள்விப்பட நீர் உதவி செய்தீரே, நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கிருபை இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் தேவனாய் இருப்பீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எங்கள் அதிபதியாக இருப்பார், ராஜாக்களின் அதிபதியாக இருப்பார். அவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் எல்லைகளிலே மகிமையான காரியங்களை நீர் செய்கிறீர். அப்படியே நீர் செய்தல்ல வேணுமாய் ஜெபம் பண்ணுகிறோம். சமாதானத்தின் உடன்படிக்கையை நிலைவரப்படுத்துவீராக. துஷ்ட மிருகங்களை ஓய பண்ணுவீராக. தத்தளிப்புகள் நீங்கட்டும். இருளான சூழ்நிலைகள், இருளின் பள்ளத்தாக்கின் அனுபவங்கள், கண்ணீரின் பள்ளத்தாக்கின் அனுபவங்கள், தாழ்மையின் பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்டதான இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து நல்ல விடுதலையை, மீட்பை கொடுப்பீராக. உங்கள் இரத்தம் தெளிக்கப்படட்டும், உங்கள் அபிஷேகம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, உம்முடைய மீட்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் உண்டான பலன், ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன் என்று சொன்னபடியா கர்த்தருடைய ஆசீர்வாதமாகிய ஐஸ்வர்யம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற மகிமை, பரிபூர்ண ஜீவன் ஒவ்வொருவருக்கும்
அவர்கள் இருக்கக்கூடிய ஸ்தாபனங்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருடைய அக்னி இறங்குகிறது, நேச அக்னி இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தர் தமது ஆலோசனைகளை ஒரு சிலருக்கு கொடுக்க ஆரம்பித்திருக்கிறதை பார்த்து நான் கர்த்தருக்கே நன்றி சொல்கிறேன். அவருக்கே சகல துதி கன மகிமையாக எடுக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய ஆலோசனைகளை அனுப்புவீராக. கிறிஸ்து இயேசுவுக்குள் சகல காரியங்களிலும் வெற்றி பெற உதவி செய்வீராக. சங்கீதம் 84:11 படியாக கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார் என்று சொன்னபடியார். அப்படியே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிறது என்று வாசிக்கிறேன். ஆண்டவரே, ஆதியாகமம் 24:1 ஆபிரகாமை கர்த்தர் சகல விதத்திலும் ஆசீர்வதித்தார். அப்படியே இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சகல விதங்களிலும் ஆசீர்வைத்து காத்து கொள்வீராக. உமக்கே சகல துதி கன மகிமையை அறெடுக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமான மழையும் ஒவ்வொருவர் மீதும் இறங்குகிறதை பார்க்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சம்பூரணமாய் பெற்றுக்கொள்வீர்களாக. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் தேவனோடு நடக்கிறவர்களாக இருக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நீர் ஏற்கனவே கொடுத்திருக்கிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவைகள் எல்லாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பரிபூர்ணமாக நிறைவேறி வரட்டும். ஆண்டவர் தேவரீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். உமக்கே சகல துதி கன மகிமையாக இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தருக்கே சகல துதி கன மகிமையை செலுத்துங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அவருடைய ஆலோசனைகளை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் எதிர்காலத்தை வளம் பெறச் செய்வார். God bless you.